வணக்கம். இந்த ஆண்டு இறுதிக்கு நம்ம வந்தாச்சு. இந்த ஆண்டு ஓரளவுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியாக கொஞ்சம் வாசிச்சிருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் வாசித்த புத்தகங்களை சும்மா ஒரு பட்டியலாக சொல்கிறேன். ராசலீலா, சாரு நிவேதிதா அவருடைய நாவல் இது. நாரத ராமாயணம் புதுமைப்பித்தன் அவர்களது. வெண்ணிற இரவுகள் தஸ்தாவெஸ்கி, காகா காலேக்கர் எழுதிய காந்தி காட்சிகள், அதாவது காந்தியை குறித்த ஒரு கட்டுரை இது. பிரேக்கப் குறுங்கதைகள் அராத்துடையது. ஒரு கோட்டுக்கு வெளியே சுசமுத்திரம் அவர்களுடையது. அக்னி நதி சௌரி அவர்கள் எழுதியது. அக்னி நதி ஜெயமோகன் அடிக்கடி குறிப்பிடுறதால அது வாசித்தேன். கொஞ்சம் கஷ்டமான நாவல் தான். அதிகாரம், அமைதி, சுதந்திரம் சாரு நிவேதிதா அவர்களுடைய கட்டுரை. உண்மையான காதல் அராத்து. தொலைந்து போன சிறிய அளவிலான கருப்பு நிற பைபிள் சாதனா அப்படின்றவர் எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பு இதில் இருக்க சிறுகதையெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சமாதானக்கரி கர்மணி குணசேகரன் அவர்களுடையது. தமிழ்நாட்டு புறவியல் டி தர்மராஜ் அவர்கள் எழுதியது. இந்த நூல் ஒரு பயங்கர ஏமாற்றத்தை தந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் கடந்த ஆண்டு சாகித்ய அகாடமி வென்ற காலாபாணி மு ராஜேந்திரன் அவர்கள் எழுதியது. உண்மையிலே இது ஒரு சிறப்பான நாவல். உரையாடும் காந்தி ஜெயமோகன் அதுவும் காந்தியை குறித்த கட்டுரைகள் எழுதியிருப்பார். அதை வாசிச்சதுக்கு அப்புறம் உண்மையிலுமே காந்தி குறித்தான ஒரு புரிதல் நம்மளுக்கு வரும். ஒரு நல்ல நூல் தான் அது. புலரியின் முத்தங்கள் மனுஷபுத்திரனுடைய கவிதைகள். குருதிப்புனல் இந்திரா பார்த்தசாரி. இது ஒரு நாவல் தான், இருந்தாலும் எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் புகழ்பெற்ற நாவல், இருந்தாலும் எனக்கு அவ்வளோவா ஒத்து வரலை. அப்புறம் கோபி கிருஷ்ணனுடைய தேர்ந்தெடுத்த சிறுகதைகள். கோபி கிருஷ்ணன் கதைகள்லாம் நல்லா தான் இருந்தது. அப்புறம் குமாரோ லட்சுமி சரவணகுமாரோடையது. இந்த நாவல் அவ்வளோ என்ன ஈர்க்கலன்னு தான் சொல்லணும். நாவல் தான் அதுவும். படைவீடு தமிழ் மகன் எழுதியது. இது ஒரு முக்கியமான நாவல், கண்டிப்பாக தமிழர்கள் படிக்க வேண்டும். நிறமிரு வண்ணங்கள் அராத்துடையது. அப்புறம் வெண்முரசு வரிசையில் வெண்முரசு தொடர்ந்து படிக்கிறதால இந்த ஆண்டு கிராதம் படித்தேன். கிராதம் பற்றி சொல்லணுன்னா அர்ஜுனனுடைய சாகசங்களை சொல்கிறது. அவர் 4 திசை தேவர்களையும் வென்று இறுதியாக சிவன்கிட்ட பாசுவாதம் வாங்கிறதா முடியும். அடுத்து பன்கர்வாடி வெங்கடேஷ் மால்கர் அவர்கள் எழுதியது. இது ஒரு நாவல் தான். இதோட கதை அதில் பழசான ஒன்று தான், இருந்தாலும் கதை சொல்லும் முறையும் எளிமையான நடையும் ஒரு முறை வாசிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய நாவல் தான். அப்புறம் கலகம் காதல் இசை சாரு நிவேதிதா அவர்களுடையது. 2ஆம் இடம் எம்டி வாசுதேவன் நாயரது. பீமன் அடிப்படையாக வச்சு மகாபாரதத்தை பீமன் பார்வையில் சொல்கிற ஒரு நல்ல நாவல். இந்த ஆண்டு படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த 2ஆம் இடம் தான். அப்புறம் 8த்துக்கு மத யானை நாஞ்சில் நாடன் அவர்கள் நாவல். இதுவும் கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்த ஒரு நாவல் தான். அப்புறம் எரியும் பனிக்காடு PH டேனியல் அவர்கள் எழுதிய ஒரு நாவல். தேயிலை தோட்டத்தில் கூலிகளாக வேலை செய்யப்படுபவர்களின் அவலத்தை பதிவு செய்கிற ஒரு நாவல். மொத்தம் 26 நூல் இந்த ஆண்டு வாசிச்சிருக்கேன். இந்த ஆண்டு அவ்வளோ குறிப்பிடும் அளவுக்கு முக்கியமான புத்தகங்களாக இதை வாசித்த மாதிரி எனக்கு தோணலை. ஒருவேளை நான் தேர்ந்தெடுக்கிறது சரியாக தேர்ந்தெடுக்கலையான்னு தெரியல. சரி, அடுத்த ஆண்டு பார்க்கலாம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.